தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மக்கள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை சிறப்பான ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் அவங்க என்ன சொன்னாலும் நாங்களும் அதுக்கு எங்க நிர்வாகிகளும் நாங்களும் செவி கொடுத்து கேட்டு அதுக்கான பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். 5000 பேர் உள்ள நுழையறதுக்கு எத்தனை என்ட்ரி கொடுத்துருக்கீங்க? 2 என்ட்ரி கொடுத்துருக்கோம். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் முதல்ல பார்க்கிங், டோட்டல் பார்க்கிங். அரங்க ரோட கிராஸ் பண்ணாத வகையில் காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க. எங்கேயுமே இப்ப அரங்கு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் 4-வே ட்ராக் இருக்கு. அதுல இறங்கி யாரும் கிராஸ் பண்ணி வரக்கூடாது, போக்குவரத்துக்கு இடையூறாயின்னு சொன்னதுனால அங்க 2 பார்க்கிங் தவிர்த்து விட்டு இந்த நம்ம கிரவுண்ட் ஒட்டின மாதிரி ரைட் சைடு அந்த பூரா பார்க்கிங் பண்ணிருக்கோம். எல்லா வண்டியும் அங்க இறக்கிட்டு அந்த பார்க்கிங் போயிடுவாங்க. அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் எங்கள் நிர்வாகிகள் நடந்து வராங்க. அங்கேயும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். நடந்து வரும்போது தாகம் இருக்கக்கூடாது, உள்ள போறோம். அங்கேயும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்படி நடந்து வரும்போது அங்கேயே அடையாள சான்றிதழ் இருக்கான்னு அடையாள அட்டை இருக்கான்னு பாக்குறாங்க. இருந்தா அதை அனுமதிக்கிறாங்க காவல்துறை. அதற்கப்புறம் நுழைவாயில், பெண்களுக்கு தனியாக ஒரு நுழைவாயில், ஆண்களுக்கு ஒரு தனியாக நுழைவாயில் வச்சிருக்கோம். அந்த பெண்களுக்கான நுழைவாயில் வரும்போதும் அங்கேயும் அடையாள அட்டை சரி பார்த்து உள்ள பெண் காவலர்கள் உள்ள அனுப்புறாங்க. எங்க பெண் தளபதி விஜய் பாதுகாப்பு படையை சேர்ந்த அவங்க ஒரு 30 பேர் வராங்க. அவங்களும் அந்த பெண் காவலர்களோடு இணைந்து பணியாற்றுறாங்க. அப்ப எந்த இடத்துலையுமே கும்பல் கூடிடக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். 5 பேர் மேல ஏதாவது கும்பல் கூடிச்சுன்னா எங்க கழக தோழர்கள் போய் அவங்க கிட்ட பேசி எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி அன்போடு அந்த கும்பலை கலைத்து அனுப்பி விடுவார்கள். பிரச்சார வாகனத்துல இருந்து அந்த டோட்டலா இதர பாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு அத்தனை ப்ளூ பிரிண்ட் கேட்டிருக்காங்களா? அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி உண்மையை சொல்றேன், போய் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாடலா ரெடி பண்ணோம். அப்புறம் சில காவல்துறை அறிவுரை சொல்லி மாற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரெடி பண்ணோம். அது பிரகாரம் நேற்று போட்டு முடிச்சிட்டோம். பணிகள் நிறைவு அடைந்து விட்டது. அதற்கான ப்ளூ பிரிண்ட் நேற்று நைட்டு 12 மணிக்கு நான் அவ்வளவு தொல்லை பண்றேன். ஏசிஐயா டிசிஐ எல்லாத்துக்குமே அமைச்சிட்டு இதான் ஃபைல் சொல்லி அமைச்சிருக்கேன். இப்போ அவங்க அங்கதான் இருக்காங்க. தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பாக்ஸ் போட்டிருக்கீங்க? எவ்வளவு சிசிடிவி வச்சு? 18 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஒரு பாக்ஸுக்கு 250 பேருடன் நல்ல விசாலமாக இருக்க வேண்டும். எது அந்த அளவு 18 பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த 18 பாக்ஸும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி செய்து கொடுக்கேன். சிசிடிவி 8x 12x ஜூம் நினைக்கிறேன். இங்க இருந்து இந்த மலையில் இருக்கும் ஒரு சின்ன இவ்வளவு பெரிய கல்ல கூட ஜூம் பண்ணி பார்க்கலாம். அது தனியாக கண்காணிப்பு அரங்கமும் அமைச்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 கேமரா போட்டிருக்கோம். இன்னும் காவல்துறை கேட்டா நான் 100 கேமரா கொண்டு வந்திருக்கேன். 62 சேனல், 2 சேனல் வச்சிருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா 124 கேமரா போடுறது நான் வசதி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். காவல்துறை இன்னும் கேட்டால் நான் போடுறது தயாரா இருக்கும். காவல்துறை என்ன சொல்லுகிறதோ இந்த நிர்வாகிகள் கூட்டம் தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் இது ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நாங்களும் ஒத்துழைப்பு தரோம், காவல்துறையும் ஒத்துழைப்பு தரோம். சேலம் காவல்துறை தமிழ்நாடு முழுக்க பேசப்பட வேண்டும். சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார்கள் என்று நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்று பாராட்டு பெற வேண்டும். சார், இன்கேஸ் இப்ப இந்த சேலம் விமான நிலையத்திலிருந்து வர்றாருன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ரோடு வழியா வரணும். இப்ப ஆக்சுவலா அவர் வரக்கூடிய அந்த ரோடு வழியா வரும்போது ரசிகர்கள் உள்ள வேகமா வர்றது, அவரை தாண்டி வர்றது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி கற்றுக் இல்ல, நேத்து சிஓபி சார் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு. டிசி எல்லாம் சொன்ன பத்தில அந்த மீட்டிங் போட்டிருந்தாரு. அதுல அதற்கான வழிமுறைகள் முன்ன பைலட் வண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தளபதி எங்கள் கழக தலைவர் வண்டி வரும்போது முன்னாடி இந்த வண்டி வருது. அதே மாதிரி டிராபிக்கும் ஒழுங்குபடுத்தி எங்க கிட்ட கேட்டா உங்க தோழர்கள் யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்க தோழர்கள் ஒருவர் கூட அந்த அவர் வரும் சாலையிலோ அல்லது விமான நிலையத்திலோ கூட மாட்டாங்க. அப்படி கூடனா நீங்க கலைச்சி விட்டுருங்க, யாரும் வரமாட்டாங்க. நான் அறிக்கையாகவும் கொடுத்துட்டேன், தொடர்ந்து செய்தித்தாள்லையும் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு செய்திலையும் கொடுக்குறோம். அப்ப எங்கேயுமே வராது. முடிஞ்ச வரைக்கும் ஃபிளைஓவர் தான், பாலங்கள் வருது. அப்ப ஏறி வர போறாரு. இந்த பாலத்துக்கும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் தான் மக்கள் பாக்குற மாதிரி இருக்கும். ஏதாவது மேல வந்துடும். அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்குறேன், சிக்னல் நிக்கிறேன், அங்க ரோந்து வண்டி போறாங்கிறத தெளிவா சிஓபி சொல்லிட்டாரு. அதனால எந்த இடையூறும் இருக்காது. அங்கிருந்து வரும்போது ஃபிளைஓவர் இருக்கு, ஆனா இங்கிருந்து போகும்போது சீலாக்கின் பட்டியும் இந்த நம்ம ஐயா அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒத்துழைப்பு எல்லாமே சிஓபி சொல்லிட்டாரு. சில விஷயம் நேரடியாக சொல்லலாம், சில விஷயம் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா மக்கள் அங்க போய் நிக்கலாங்கிற எண்ணத்தை நானே தூண்டுவது போல் ஆகிவிடும். சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும், சொல்லக்கூடாது. கோச்சுக்க வேண்டாம், வேற கேளுங்க. இன்னொன்னு அடிப்படுது, எத்தனை தொகுதிகள் கேட்கறாங்க, அந்த மாதிரி பேச்சுவார்த்தையா நடக்குதா? பேச்சுவார்த்தையா நடக்குதா சார்? எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் இல்ல சார், அதாவது கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கிறதுக்கு சதி பண்றாங்க அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சதியை தாவை கைது பண்ணுதா? எங்களிடம் கூட்டணி வர வேண்டும் என்று எல்லா கட்சியும் விரும்புது. அது கழக தலைவரும் எங்க பொதுச் செயலாளரும் முடிவு பண்ண வேண்டியது. நான் இந்த கட்சியில எல்லா கட்சியும் விரும்புது. அதனாலதான் பொதுச் செயலாளர் தான் கேட்கிறோம். ஏதாவது கூட்டணி கட்சி வர்றதுக்கு கட்சிகள் ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஏன்னா
சேலம் மாவட்ட செயலாளர் அவரு. இல்ல பொது அரசு இல்ல, பொது இல்ல தலைவருடைய நிகழ்ச்சியை நாங்க சிறப்பா பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதுக்கு முழு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அவரு அதுக்கு பதில் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லிதான் அவரே எல்லாத்தையுமே உங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் மிக சிறப்பான பதில வந்து அவரு கொடுத்தாரு. அதனால நீங்க எந்த கேள்வி எது கேட்கறதா இருந்தாலும் நான் தலைவர் அவர்கள் தான் கூட்டணி சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பு இருந்தாலும் தலைவர் தான் அறிவிப்பார் என்பதை தெரிவிச்சு. சார், இன்னொன்னு நேற்று வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு எக்ஸலத்திலேயே ஒரு அறிக்கை வெளியிருக்காரு. குறிப்பா கேண்டிடேட் கிடைக்கலன்னா யாரும் வருத்தப்படாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா வேட்பாளர் பட்டியல் ஏதாவது தயாரா இருக்கா? அதாவது கேண்டிடேட், அதாவது எல்லாரும் வேட்பாளராக ஆக முடியாது, வேட்பாளராக ஆக முடியாதவங்க வருத்தப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்கன்னு ஒரு அறிவுறுத்தல் மாதிரி கொடுத்திருக்காரு. அப்படின்னா கேண்டிடேட்